இருக்கிறான். மேலே வேர்கள் கீழே கிளைகளுடன் கூடியதும் எதனது இலைகள் சந்தங்களாக அமைகிறதோ அந்த அழியாத அஸ்வதத்தை எவன் அறிகின்றானோ அவனே வேதங்களை அறிந்தவன். அனைத்தின் இதயத்திலும் அமர்ந்திருப்பவன் நான். என்னிடமிருந்தே நினைவும் அறிவும் மறதியும் எழுகின்றன. அனைத்து வேதங்களாலும் உணரப்படுபவன் நானே. வேதாந்தத்தை ஆக்கியோனும் வேதங்களை உணர்ந்தோனும் நானே. உன் மனத்தை என்பால் வை, என்னிடம் பக்தி செய், எனக்காக தியாகம் செய். என்னையே பரம்பொருளாக கருதி உன்னை என்னில் லயித்தால் நிச்சயம் நீ என்னை அடையலாம். ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்களில் கீதை முழுவதையும் பாராயணம் செய்யுங்கள். ஸ்திதப்பிரஜ்ஞனை பற்றி பேசும் 2வது அத்தியாயத்தை திரும்ப திரும்ப படியுங்கள். 12ஆம் அத்தியாயத்தின் 8 அமிர்தமயமான ஸ்லோகங்களையும் படியுங்கள். மறைநூல்களை படிப்பதற்கு கீதையை மட்டும் படித்தாலே போதும். உங்கள் பிரச்சனைகள் அனைத்திற்கும் அதில் தீர்வு இருக்க காண்பீர்கள். பக்தி ஸ்ரத்தையுடன் நீங்கள் அதை